தக் லைஃப் திரைப்படம் நாளை வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் சிலம்பரசன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் கேட்போம். சார், ரொம்ப ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அகைன் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுவும் இந்த படத்தில் நடிக்கிறதுல என்ன முக்கியமான ஒன்று? இதில் எல்லாமே தான் சார். மணி சார் படம், கமல் சார் படம், அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. பட் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களே ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் சச் அ பிக் டீம், எல்லாருமே ரஹ்மான் சாராக இருக்கட்டும், எல்லா கேமராமேன் எல்லாருமே. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இனிமே அந்த ஒரு பெரிய கேப் இருக்கும் அப்படி இருக்காதுன்னு அவங்க லைனப்லாம் அடுத்தடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த லைனப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? பொதுவாக கேப் இது நம்ம பிளான் பண்ணி இது பண்ணுறதில்ல. சில டைம் பேக் டு பேக் படங்கள் வந்துடும், சம்டைம்ஸ் ஒரு கேப் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி நடந்த ஒரு கேப் தான். ஸோ இனிமே வராமல் இருக்கிறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. ஸோ பேக் டு பேக் மூவிஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் டாக்டர் மணிரத்னமோட படம் வந்து உங்களுக்கு செகண்ட் படம் தான். பட் கமலஹாசன் அவர்களுடைய ஒரு முதல் படம் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு அதில் ஆண்டகனிஸ்டாகவும் இருக்கீங்க, ப்ரொட்டாகனிஸ்டாகவும் இருக்கீங்க. அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படி தோணுது. ஸோ அந்த படத்தை பற்றி ஒரு பிரச்சனை என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே இது கமல் சாரோட படம். அந்த படத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் கமல் சாரோட நடிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நிறைய கற்றுக்க முடிஞ்சது. ஸோ உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் ஆர்வமாக காத்துருக்கேன். இவ்வளோ பிரேக்கப்ஸ் இருந்தால் கூட ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது உங்கள் பேர் சொல்லும்போது பயங்கரமாக உங்கள் ஃபேன்ஸ் வந்து சியர் அப் பண்ணாங்க. எந்த ஒரு ஆக்டர் இவ்வளோ ஒரு பெரிய இடைவெளி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் வந்து கன்சிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு முக்கியமானது. அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பப்ளிக்கே வந்து தமிழ் மக்கள் வந்து என் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அது வந்து வெளிப்படுது இப்போது. அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அண்டு கேப்புன்றதை விட அவங்க வந்து என் மேலே வச்சுருக்கிற அன்பை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றதை தான் நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து இனிமேல் பணம் கொடுக்கணும்னு. தேங்க்யூ.